ஐசு, இன்னும் நீ தூங்கலையா? முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? அப்போ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். குடிச்சிருக்கியா? லைட்டா. என்ன ஐசு இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்ட? மாமா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. பாரு ஐசு. ஐஷு, ஏன் ஐஷு இப்படி மூஞ்சி திருப்பிக்கிற? இங்க பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இங்க பாரு. இந்தா. என்ன இது? இருட்டுக்கடை அல்வா. அப்புறம் இங்க பாரு, குண்டு மல்லிகைப்பூ. சும்மா வாசம் தூக்குதுல. இந்த மல்லிகைப்பூ நானே உன் தலையில வச்சுட்டு இந்த அல்வாவை நானே ஊட்டி விடுற ஐசு. சரியா? வா, வந்து உட்காரு. வா. என்ன ஐஷு அப்படி பாக்குற? உட்காரு, உட்காரு ஐஷு. இப்போ எதுக்கு பூ அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன ஐஷு இப்படி கேக்குற? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிக்காக எதுக்கு பூ அல்வால வாங்கிட்டு வருவான்? எல்லாம் அதுக்காக தான். உனக்கு என்னாச்சு அருண்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஐஷு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இல்ல ஐஷு, என்னைக்குமே நம்ம சந்தோஷமா தான் இருக்க போறோம். நிலவை கொண்டு வா, கட்டினில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை, இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, என் இளமைக்கு நீ உணவு, உன்னை அல்லவா இல்ல கில்லவா இல்ல உன்னை தூக்கவா, நீ வா வா ஐஷு வா. அருண், ஆதி கல்யாணம் முடியற வரைக்கும் நமக்குள்ள இதெல்லாம் வேண்டான்னு முடிவெடுத்தோமே, மறந்துட்டியா? நான் எப்படி ஐசு மறப்பேன்? நான் எப்படி மறப்பேன் இதெல்லாம்? ப்ரோக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ப்ரோக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு கட்டுப்பாடு? இனிமேல் என்ன சொன்ன அருண்? ஆதி கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆஹா, எப்பவும் போல உளறிட்டனே. அருண், என்னடா பண்றது? சொல்ல அருண், ஆதி மித்ரா கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல. அப்புறம் ஆதிக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு? யார் கூட நடந்துச்சு? சொல்ல அருண். டேய் அருண், எப்படியாவது சமாளிச்சிடுறா. உளறி கிளறி கொட்டிராத. ஐசு, அது வந்து அன்னைக்கு அம்மா தான் மணமேடையில மித்ரா தான் நம்ம வீட்டோட மூத்த மருமகன்னு சொன்னாங்கல்ல. அது மட்டும் இல்ல ஐசு, இந்த வீட்டுல எல்லா உரிமையும் மித்ராக்கு இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் ஐசு? ப்ரோக்கும் மித்ராக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். ஐயோ, யோசிக்கிறாளே யோசிக்கிறாளே. இவன் நம்மள மடக்கிறதுக்குள்ள நம்ம இவள மடக்கிறோம்டாருன்னு. ப்ரோக்கு கல்யாணமான அந்த சந்தோஷத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணல ஐஷு. சரியா? அங்க பாரு, பூ அல்வாவும் நமக்காக வெயிட்டிங். வா, செலிப்ரேட் பண்ணுவோம். அருண், ஆதி கல்யாண விஷயத்துல ஏதோ ரகசியம் இருக்கு. நீ போதையில என்கிட்ட உளறிட்டு இப்ப என்கிட்ட சமாளிக்கிற. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இவ விட மாட்டா போல இருக்க. ஐஷு, நான் உங்ககிட்ட எதுக்கு ஐசு மறைக்க போறேன்? ஏன் ஐஷு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ப்ரோ, மித்ரா கழுத்துல தாலி கட்டலைன்னா என்ன? மித்ரா நம்ம வீட்டுல தானே இருக்கா. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தானே அர்த்தம். ஏன் ஐசு? அதத்தான் நானும் சொன்னேன். உன் லாஜிக் எல்லாம் கரெக்ட் தான். அப்ப அது கரெக்ட் இல்ல, அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஐஷு வா ஐஷு. நீ எனக்கு அல்வா குடுக்கறதுலே குறியா இருக்க. முதல்ல என்னோட டவுட்டுக்கெல்லாம் பதில் சொல்லு. அருண், இவகிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இப்படியாவது இவட்டு தப்பிக்க பாரு. இப்ப பாரு பர்ஃபார்மன்ஸ. ஐசே, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கூட. என்ன ஐஷு அப்படி பாக்குற? தண்ணி எடுத்துட்டோம், ஒரு மாதிரியா இருக்கு.
ராவா குடிச்சிட்டோம் போல. டேய் அருணே, மப்பு தலைக்கேறி மல்லாந்து படுத்த மாதிரி ஆக்டிங் பண்ணி ஐசுக்கு அதுல பூசுட்டிடுவோம். அருண் 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 தண்ணி கேட்டா அதுக்குள்ள தூங்கிட்டா. எப்பா தப்சண்டா சாமி. பூவெல்லாம் அருண்? போச்சு. வரா. ஓய் பொண்டாட்டி, குட் மார்னிங். என்ன மாமா இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு புதுசா குட் மார்னிங்ல சொல்றீங்க? இத்தனை நாள் சொல்லணும்னு தோணல, இன்னைக்கு தோணுது சொல்றேன். ஏன் பொண்டாட்டிக்கு புருஷன் குட் மார்னிங் சொல்லக்கூடாதா? ஆ அப்படிலாம் இல்ல. சக்கரை போட மறந்துட்டியா? இல்லையே, நான் சக்கரை போட்டேனே. சுத்தமா சக்கரை போடவே இல்லை, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல மாமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் சக்கரை போட்டேன். அப்ப நான் போய் சொல்றேனா? நீயே குடிச்சு பாரு. என்ன உங்க பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பிளானு? சக்கரை இல்லைன்னு சொல்லி என்ன குடிச்சு பார்க்க சொல்வீங்க. நான் குடிச்சு பார்த்துட்டு சக்கரை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா இப்ப சக்கரை இருக்கு, அதுக்குள்ள சக்கரை இருக்கான்னு கேட்டு உங்க வேலையை காட்ட ஆரம்பிப்பீங்க. எனக்கு தெரியாதா? அதுக்கு நான் ஆள் இல்ல, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஓய் பொண்டாட்டி, நீ போறேன்னு சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டா யாரு வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதனால ஐயோ மாமா. ஓய் மாமா என்ன? நீங்க ஒழுங்கா நல்ல புள்ளையா இப்ப எக்ஸசைஸ் பண்ணுங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நான் நல்ல புள்ள இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. வந்துட்டீங்களா? ப்ரோ இந்த வர்றோம். என்ன ப்ரோ, அண்ணி மாடிப்படியில மான் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காலையிலேயே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கே. ஆதியை பார்த்தா ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியலையே, ஏதோ வழியில துடிக்கிற மாதிரி தெரியுது. கரெக்டா சொன்ன. என்னன்னு தெரியல, திடீர்னு முதுகு வலிக்குதுடா, நடக்க முடியல. என்ன ப்ரோ சொல்ற, திடீர்னு முதுகு வலியா? ஏதாவது வெயிட் ஏதாவது தூக்குனியா? உள்ள ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன், பார்வதி வந்தா, அவகிட்ட விளையாடிட்டே வெளியே ஓடி வந்தேன். திடீர்னு முதுகுல பிடிச்சிருச்சு. ப்ரோ ஒருவேளை முதுகு சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அருண். சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஆதி ஷாம், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பின்ன பிளேயர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாமா?
அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் ஷாம். அதாவது முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அண்ணி ரொமான்ஸ் பண்ணதுனால தானே ப்ரோக்கு இப்படி சுளுக்கு பிடிச்சது. ஆமா. அதான் மறுபடியும் அண்ணி வந்து ரொமான்ஸ் பண்ணாங்கன்னா சுளுக்கு போயிடும். நீ என்ன சொல்ல வர அருண்? அண்ணிய கூப்பிட்டு ப்ரோக்கு சுளுக்கு எடுத்து விட சொல்லுவோம். என்ன நான் சொல்றது? பார்வதிக்கு சுழுக்கெடுக்க தெரியுமா? என்ன ப்ரோ இப்படி கேட்டுட்ட? ஐஸ்வர்யாக்கு கழுத்துல சுளுக்கு பிடிச்சப்போ அண்ணி தான் வந்து சுளுக்கு எடுத்து விட்டாங்க. அப்போ கையில வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு நெய் களையணும்? பார்வதியை கூப்பிட்டு ஆதிக்கு சுளுக்கு எடுக்க சொல்லுவோம். அதானே, ஆதிக்கும் சுளுக்கு எடுத்த மாதிரி இருக்கும், அப்படியே ரொமான்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். சரி ப்ரோ, வா போலாம். பாத்து ப்ரோ, பார்த்தா மெதுவா பார்த்து உட்கார். மெதுவா மெதுவா உட்காரு. நான் அன்னிக்கு கால் பண்றேன். ஹலோ. அண்ணி, நான் அருண் பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரம் ப்ரோ ரூமுக்கு வரீங்களா? என்ன சின்னையா, என்னாச்சு? எதுக்காக பெரிய ரூமுக்கு வர சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல நீ, ப்ரோக்கு திடீர்னு சுளுக்கு பிடிச்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துட்டு ப்ரோட ரூமுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீ. பெரியயாக்கு என்னாச்சு? நான் ரூமை விட்டு வெளியில வரும்போது நல்லதானே இருந்தாரு. இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தாரு. உங்களை துரத்திட்டு வரும்போது ப்ரோக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு அண்ணி. அதுதான், கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வாங்க நீ, வந்து இந்த சுளுக்க கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. சரி சரி சரி, நான் வரேன். சீக்கிரம் வாங்க நீ. என்ன அந்த சமையல்காரி கையில எதையோ எடுத்துக்கிட்டு ஆதி ரூமுக்கு போற மாதிரி இருக்கு. அவ கையில இருக்கிறத பார்த்தா எனக்கு இந்த மாதிரி தெரியுது ஆண்டி. என்னையா? இவன் ஆதிக்கு சுளுக்கு எடுத்து விட போறாளா என்ன? வா பார்க்கலாம். அப்போ என்னால சுளுக்கு எடுக்க முடியாது. அண்ணி. சின்னையா, நீங்க பெரியவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க இப்போ. ஐயோ, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவா? எல்லா பிரச்சனையும் நீ பார்த்துப்ப அப்படின்னு தான் அருண் சொன்னா. நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்ற? அது வந்து கை காலா இருந்தா பரவாயில்ல, ஏன் கையால நீவி சுளுக்கு சரி பண்ணிடுவேன். பெரியயாக்கு முதுகுல சுளுக்கு பிடிச்சிருக்கு, இத காலால நீவி தான் எடுக்கணும். நான் எப்படி பெரியயா உடம்புல என் கால் விரலால என்னால முடியாது. உன் கால் வெள்ளை மேல் படக்கூடாதா? அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல சுளுக்கு எடுத்து விடு. வழி தாங்க முடியல. என்ன நீ அப்படி யோசிக்கிறீங்க? இதுல எந்த தப்புமே இல்ல. நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா பார்வதி. சரி, நீங்க படுத்துக்கோங்க பெரியயா. ப்ரோ, தரையில படுத்துக்கோ ப்ரோ. அந்த பக்கம்.
டேய் வாடா இங்க வாடா அட இங்க நம்ம இருந்தா சங்கடப்படுவாங்கடா. அட வா சொல்றா வா வாடா. டேய் ஷாம். காலை வை பொண்டாட்டி. பெரியா, நான் இப்போ என் கால் விரலால அப்படியே நீவி விட்டே வரேன். எங்க வலிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. இங்கே பெரியா? இல்ல இங்கயா? இன்னும் கொஞ்சம் மேல வா. அங்கதான். சரி சரி பெரியா. இப்போ இப்போ வலிக்குதா பெரியா? உன் காலை முதுகுல பட்டதுமே வலி எல்லாம் காணாம போயிடுச்சு பொண்டாட்டி. கரும கரும. அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பெரியா. சரி பொறுத்துக்கிறேன். வலிக்குதா? ஆமா ஆமா அங்கதான் வலிக்குது. சரியாயிடும் பெரியா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கன்றாவி கன்றாவி கரும. போங்க மாமா. டேய் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் போலியா? இங்க இருந்தீங்க? இல்ல ப்ரோ, அது வந்து சும்மா அப்படியே சும்மா. போங்கடா. அசிங்கமா இல்ல? போங்கடா. சரி சரி. சாரி ப்ரோ. பார்வதி பார்வதி ச்சீ. எவ்வளவு திமிர் இருந்தா இந்த ஆதி அந்த சமையல்காரி பேர அவன் நெஞ்சில பச்சை குத்திருப்பான். ச்சே, ச்சே. இவள சும்மா விடக்கூடாது ஆண்டி. சரி வா.